எங்கள் வீட்டு பூனை ரொம்ப அழகாக பேரண்டிங் பண்ணும். 4 குட்டி போடும். போட்டுட்டு முதல்ல போய் வேட்டையாடி எலியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 4 குட்டியில் ஏதோ ஒன்று போய் சாப்பிடும். அதுக்கப்புறம் 2வது தடவை வேட்டைக்கு போவோம், பாதி கொன்று எலியை கொண்டு வந்து கொடுக்கும். 3வது தடவை வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகும். 4வது தடவை விட்டுட்டு வந்துடும். வளர்ந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கீழே இறக்கி விட முடியாமல் செல்லன்னு கொஞ்சிறது எவ்வளவு மோசமோ அவ்வளோ மோசம். பேரண்டிங்னா எங்கே கோடு போடுறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டமாக தான் இருக்கும். இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வரக்கூடியது தான் இறுக்கி என் பையனை திட்டாதீங்கன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் தான் விட்டு கொடுக்க முடியாத மாமியார்களாக மாறக்கூடிய அவலம் ஏற்படும். என் பையன் சொல்ல ப்ளீஸ், பெரிய விஷயம், படித்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இல்லை விழுந்துருவோம்ப்பா. எத்தனை நாளைக்கு தான் விகடன்லையும் குமுதத்திலையும் கல்கையிலையும் எல்லாத்துலேயும் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிற மாதிரி ஜோக் போட்டு சிரித்து கேவலப்படுத்துவாங்க நம்மள. அடுத்த ஒரு வரி சொல்கிறோம், எவ்வளோ பார்த்து வளர்த்த பையன் தெரியுமா, வந்து மயக்கிட்டே போயிட்டா. எல்லா ஆணும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு காலத்தில் மயங்கத்தானே வேணும். அது இயல்பு தானே, அதுதானே வாழ்க்கை, அதுதானே அழகு. அதுக்காகத்தானே இத்தனை நாளும் நம்ம ஆசைப்பட்டு நிற்கிறோம். அப்படித்தானே ஆகணும், அப்படித்தானே விதிக்கப்பட்டிருக்கு, அதுதானே நிமித்தம், அதுதானே சரி. தண்ணியை கூட இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட கையில் நிற்காது. கொஞ்சம் குளிச்சு பிடிங்க, மிச்சம் நிற்கும். இடுப்பை விட்டு என்னைக்கு இறக்கணுமோ அப்போ இறக்கி விடுங்க. அவ்வளவே தான். சொல்லி வளங்க, பையனுக்கு சொல்லி வளங்க, பையனுக்கு சமைக்க சொல்லி கொடுத்து வளங்க. ஸோ தட் எங்கிருந்தோ வரக்கூடிய பெண் நாளைக்கு அழமாட்டா. உங்கள் பையனுக்கு பெண் பார்க்கும்போது அந்த சத்தியம் வாங்கிக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வர குழந்தை கண்ணில் கண்ணீர் வராமல் நீ பார்த்துக்கணும். உங்கள் பையன் கண்ணில் கண்ணீர் வராமல் அவ பார்த்துக்கணுங்கிறது அவங்க அம்மா அவகிட்ட வாங்க வேண்டிய வாக்குறுதி. எல்லாத்துக்கும் மேலே அம்மாவால் அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும், மனைவியால் அம்மாவாகவும் இருக்க முடியும். என் குழந்தைன்னு நான் ரசித்து அதனுடைய குறைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் கொண்டாடுறது வேற, அது சாதாரணம். நொந்து பெற்றிருக்கோம்ல, 1000 தப்புனாலும் நம்ம குழந்தை. சம்மந்தமே இல்லாத பெண் அத்தனையும் சகிச்சுட்டு வரா அப்படின்னா பெரிய விஷயம்ப்பா. த சேம் ஹோல்ஸ் குட் வித் பாய்ஸ் ஆல்சோ. ஆண்கள் பெண்கள் அப்படி வளர்க்குற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நான் சிரிச்சுட்டே தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன், ஆண்கள் ஆண்களாக இருப்பதற்கு பெண்கள் அனுமதிப்பது ஒன்றே தான் காரணம். பெண்கள் அனுமதிக்காவிட்டால் ஆண்கள் என்றோ மனிதர்களாக மாறியிருப்பார்கள்.